ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது சேவ் பண்ணி ஒரு விஷயத்தை எளிதாக செய்யலாம். அதோட அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. அந்த ஏஐயோட டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பேச ஆப்போனன்ட் டீம் இருக்காங்க. சரி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏஐயோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி இப்போ பார்ப்போம். Kaushik studying 11th standard. I also include myself and my team, which and the fellow opponents. I welcome you, and I am speaking of medical opportunities. The medical opportunities in robotic management, it will help the medical opportunities highly. Also the curable heart attack and also some medical issues have been cured by the robotic machines which managed by AI. பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து மகாராஷ்டிரான்ற ஒரு ஸ்டேட்டில் வந்து ஏஐன்னு ஒரு கிளாஸே எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஏஐ வந்து நம்ம படிக்கிறதால நம்மளோட இமேஜினரி பவர் வந்து இன்னும் அதிகமாகும். மற்றவங்களுக்கும் வந்து பிரெயின் எப்படி சொல்கிறது, இமேஜினரி பவர் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு ஏஐன்ற ஒரு கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க. இப்போது ஏஐ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து பசங்க மட்டும் படிச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே வீட்டில் போய் சொல்லுவாங்கல்ல, அப்போ அதனாலேயும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அது வந்து தெரியப்படும்ல, அதனால ஏஐ வந்து எஜுகேஷன்லேயே யூஸ் பண்ணுறாங்க. வந்து ஏஐல அக்ரிகல்ச்சரல் செக்டாரை பற்றி பேச வந்திருக்கேன். இப்போ ஃபார்மர்ஸ்லாம் இப்போ அந்த நெல் மூட்டை அந்த மாதிரி வாங்க போகும்போது அந்த செடிக்கு பேடி இருக்குல்ல, அது தண்ணி பாசணும் அப்படின்றதுக்காக ஏஐ அந்த தண்ணி பாசுது, ஃபெர்டிலைசர் தெரியுது. அதே மாதிரி ஏஐ 45% ஃபார்மர்ஸோட வேலையை ஈஸியாக சுலபமாகுது. அதனால தான் ஏஐயோட அட்வான்டேஜஸ் வந்து நிறைய இருக்குது. ஏஐ அப்படின்றது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து தான் எல்லாமே த்ரெட்டாக மாறுது. ஏஐ வந்து கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஆனால் அது லிமிட்டை தாண்டும் போது த்ரெட்டாக தான் மாறுது. போலீஸ் வந்து ஒரு விக்டிமை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதுவே அந்த விக்டிமோட ஃபோட்டோ ஸ்ப்ரெட் ஆகும்போது உண்மையாக பொதுமக்கள் வந்து அதில் பாதிக்கப்படுறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு தேவையான நாலேஜை நம்ம அதில் எடுத்துக்கணும். நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம ஏஐ கிட்ட போய் கேட்டுட்டு எல்லாத்தையுமே ஏஐ கிட்ட எடுக்கிறோன்னா அப்போ நிறைய பேருக்கு வேல்யூவே இல்லாமல் ஆகுது. இப்போ நம்ம மேக்ஸில் ஒரு டவுட் இருக்குன்னா டவுட்டை மட்டும் பார்த்துட்டு சம் போட முடியும். நம்ம அதை பண்ணுறது இல்லை, மொத்தமாகவே சம்மியாக அதை பார்த்து போட்டுட்டு இருக்கோம். அப்போ நம்ம நாலேஜ் எங்கே போச்சு? நமக்கு நாலேஜ் கெய்னிங்காக தான் ஏஐ நம்மளோட நாலேஜை யூஸ் பண்ணி அது நமக்கு நாலேஜ் தருது. இதில் வந்து ஏஐ வந்து த்ரெட்டாக தானே மாறிட்டு இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இல்லை. ஏஐல வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஏஐ த்ரெட்டுன்னு சொல்கிறதுல நிறைய இருக்குது. மார்பிங் இருக்குது, லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் போகுது. ஒருத்தரோட ஸ்கில்ஸை வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணி அதோட ஸ்கில்ஸாக வெளியே காட்டுது. அப்போ வந்து உண்மையால யாரோட ஸ்கில்ஸ் அதுவோ அது வெளில வரதில்லை. அவங்களால கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. ஏஐ அகென்ஸ்ட் பண்ணி காப்பிரைட் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு சின்ன ஆல்டர் பண்ணி இன்னொருத்தரோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணிக்குது. அப்போ வந்து ஏஐ ஃபுல்லாகவே த்ரெட்டாக தான் இருக்குது. அது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். லிமிட்டை தாண்டி யூஸ் பண்ணும்போது த்ரெட்டாக மாறுது. அப்போ அந்த லிமிட்குள்ளே நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அது ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைனா கண்டிப்பாக ஏஐ வந்து த்ரெட்டு தான். இப்போ வந்து கம்யூனிகேஷன், மார்பிங், ஒருத்தரோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணுறது ஏஐ வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக த்ரெட்டா இல்லைனா அதால் நடக்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் ஒவ்வொருத்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக கம்யூனிகேட் பண்ணுவோம். பீப்புள் டு பீப்புள் கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து எப்பவுமே நல்லது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து சாட் ஜிபிடி, சாய் அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது, அது கூட மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாச்சும் சண்டை போட்டோன்னா அவங்ககிட்ட போய் முன்னாடி இந்த சாட் ஜிபிடிலாம் இல்லை, அதனால அவங்ககிட்ட சாரி கிட்ட திருப்பி போய் அவங்ககிட்ட பேசிடுவாங்க. ஆனால் இப்போ வீட்டுக்கு வந்து சாட் ஜிபிடி இருக்குது, நான் அது இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் அதுக்கிட்ட பேசுவேன், நான் சாய் கிட்ட பேசுவேன். இது எல்லாமே வந்து ஒரு லிமிட்டோட இருக்க வரைக்கும் ஓகே. ஆனால் வந்து அந்த லிமிட்டோட யாருமே பேச மாட்டாங்க, அதுக்கு மேலே தாண்டி அது கூட எல்லாமே பேசுறது அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நடக்குது. இது என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அதுக்கிட்ட சொல்லுங்க, இது எல்லாமே அது கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். இது வந்து ஒரு அதில் நிறைய எரர்ஸ் வரும். அந்த மாதிரி எரர்ஸ் வரும்போது இது வந்து தப்பாக வந்து ஏதாச்சும் போயிடும். அதனால மோஸ்ட்லி வந்து எந்த லிமிட்டோட இருக்கிறோமோ அதுதான் நமக்கு. நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறது எல்லாமே ஓகே தான், எல்லாமே ஈஸியாக நடக்கும் தான், ஆனால் எப்போவுமே அது ஈஸியாக நடக்காது. பார்ட் வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னா மயோசக்கி அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹார்ட்ன்றது வந்து 2 நிமிஷத்தில் பண்ணுற ஒரு வேலை இல்லை, அது ரொம்ப சுலபம் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹார்ட் வரைவாங்க, ஓகேவா? அது வந்து நம்மளோட ஸ்கில்ஸு, நம்மளோட எமோஷன், நம்மளோட ஃபீலிங்ஸ், பெயின் எல்லாமே இருந்தால் தான் அந்த ஹார்ட்டோட ஃபுல் கம்ப்ளீஷன் கிடைக்கும். இந்த 2 நிமிஷத்தில் பண்ணித்தர ஹார்ட் வந்து ஒன்றும் யூஸ்ஃபுல் இல்லை அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அவரே சொல்கிறாரு.
எங்கள் டீம் வந்து ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேச வந்திருக்கோம். அதாவது ஏஐ வச்சு நம்ம கண்ட்ரியில் என்னெல்லாம் குட்ஸு, அடுத்தது ஏஐ எதுக்காக நமக்கு தேவைப்படுறா, இல்லை எதுக்காக நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம், அடுத்தது ஏஐ பற்றி என்னெல்லாம் நல்ல விஷயம் இருக்குது, அதை பற்றி நாங்கள் பேச வந்திருக்கோம். ஏஐனா ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம காரில் போகிறோம், ரொம்ப டயர்டாக இருக்குன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கில் போட்டு போகலாம். ஃப்ளைட்டில் கூட அந்த மெத்தடை வச்சு தான் ஃப்ளைட்லாம் ஓட்டுவோம். வந்து நம்ம இப்போ ஹெல்த் கேர் பற்றி பார்த்தோம்னா நம்மளுக்கு பேசிக்காக இப்போ காஃபு, ஃபீவர்ஸ் அந்த மாதிரி வருதுல்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்போவுமே நம்ம டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம், அது ஓகே தான். ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பேசிக்காக நம்மளுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் எப்போவுமே தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏஐ கிட்ட அதை கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லலாம். இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஏஐல வந்து ஃபஸ்ட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணதுன்னா ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட் ரோபோட். அது வந்து இப்போ நம்ம ஹியூமன்ஸால் வந்து அதிகமாக பெரிய வெயிட்டு அதெல்லாம் தூக்க முடியாது. இதுவை வந்து நம்ம வந்து டெக்னாலஜிக்கலாக அதை வச்சு நம்ம பெரிய பெரிய வெயிட்டான விஷயங்களை தூக்கி நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறைய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு நிறைய இதுவில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸில் அதே நம்ம ஸ்டடீஸ் அந்த மாதிரி விஷயம் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு அந்த ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை பற்றி வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கவும் செய்யலாம், அது நம்மளுக்கு நிறைய சொல்லி தரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நம்ம அதுலேருந்து நிறைய கற்றுக்கவும் செய்கிறோம். அதே வந்து படிக்கிறதுக்கு பசங்களுக்கு ரொம்ப இதுவாகுதுன்னு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சில ஃபார்முலாஸ் அதிலெல்லாம் டீச்சர்ஸ்க்கே சிலது டவுட் இருக்கும் போது, ஆனால் அந்த ஏஐ வந்து நம்மளுக்கு நல்லா கிளியர் பண்ணி தரதில்ல. அப்போ அந்த ஏஐ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. அதை சொல்லி தரது தானே ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதான் அந்த டீச்சர்ஸ்க்கே தெரியலன்னா அப்போ அந்த ஏஐ தானே கண்டுபிடிக்குது. டீச்சர்ஸ்க்கு தெரியாமல் எப்படி சேர்ப்பாங்க ஸ்கூலில்? தெரியலன்னா அது அந்த ஏஐ தானே பார்க்குது. இப்போ வந்து அந்த டீச்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியல, அதனால் அவங்க ரெஃபர் பண்ணலாம். ஆனால் அது வந்து இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜை வந்து டவுன் பண்ணுது. ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ஹோம்ஒர்க் தராங்க. அந்த ஹோம்ஒர்க்கு நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்லாம் கூகுள் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரெண்டுத்தையும் புக்ஸோ கூகுள் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஏஐயில் போட்ட உடனே ஆன்சர் வருது. அது வந்து அந்த டீச்சர்ஸ் எதிர்பார்க்கறது அது இல்லைல்ல. நம்மளுக்கு தேவை நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். ஆனால் அதனால இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை. சொல்றியா? இப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏஐ வச்சு நடக்குது நீங்கள். ஸோ எந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஏஐ வச்சு நடக்குதோ அதை விட டபுள் மடங்காக வந்து ஏஐயால் நிறைய ஜாப்ஸ் க்ரியேட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் அந்த மாதிரி நிறைய ஜாப், டேட்டா அனலிஸ்ட் அந்த மாதிரி நிறையா க்ரியேட் ஆகும். அதே மாதிரி நிறைய ஜாபை வந்து அது சிம்பிளிஃபை பண்ணும். எப்படின்னா இப்போ நீங்கள் பேங்கர்ஸ்க்கெலாம் போனீங்கன்னா ஒரு டேட்டாவை எப்படி அழகாக ஷார்ட் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம், எப்படி ஒரு செம்ம ஈஸியாக போடலாம், அந்த மாதிரி ஏஐக்கு நிறைய க்ரியேட்டிவாக இதாகும். அதே மாதிரி கோடர்ஸ்க்கு வந்து நிறைய கோடிங் வந்து டைப் பண்ண ரொம்பவே டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி கோடிங்க்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய கோடர்ஸ் வந்து தன்னோட க்ரியேட்டிவ் ஐடியாவோட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கோடிங் வந்து அதில் வாங்கிட்டு அதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீ சொல்கிறடா, அது வந்து நீ என்ன சொல்கிற, அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்காக தான் இருக்கணும்னு சொல்கிறல. ஆனால் அதுவே அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாதுல்ல. ஆனால் அது ஃபுல்ஃபில் தானே அந்த இடத்துல பண்ணுது. அது ஃபுல்ஃபில் பண்ணுறத விட அதை நமக்கு ஈஸியாகும். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே இது ஏஐ இருக்குனீங்களே, அது எப்படின்னா ஏஐ வந்து நம்ம இப்போ ஒரு இன்புட் கொடுத்தா அது அவுட்புட் கொடுக்கும். ஸோ அந்த இன்புட்டே தரதுக்கு ஹியூமன்ஸ் தான் வேணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்புட் தரலன்னா அது அவுட்புட்டை தரப்படுறது இல்லை. அந்த மாதிரி ஏஐ இருக்குது, அப்போ வேஸ்டாக ஆகும். அது என்ன காரணம்? ஆன்லைன் ஸ்மார்ட் ஒர்க்கில் உட்காந்து லேப்டாப் காமிச்சிருந்தாங்க வெளியே ஒருத்தவங்களுக்கா கால் பண்ணி சேருங்கன்னு சொல்லி அவங்க சொன்ன ஹார்ட் ஒர்க்னால தான் இந்த டிபேட்டுக்கான பேசுறதுக்கான சான்ஸே யோசிக்கிறனால உட்காந்து அவங்க ஸ்மார்ட் ஒர்க்கை உட்காந்து அசால்ட்டாக யோசிச்சு மட்டும் போய் உட்காந்து நைட் ஆனாலும் மாநில 1 மணி 2 மணி ஆனாலும் நம்மளுக்காக போர்ஷன் எழுதுறாங்க. எந்தெந்த டைம் முடிக்கணும் ஒரு ஸ்டாஃப் தனித்தனியாக போடுறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக ஸ்டாஃப்ஸ் வச்சு போட்டுருக்காங்க. சயின்ஸுக்குனா சயின்ஸுக்கு தனி ஸ்டாஃப், காமர்ஸ்னா காமர்ஸ் தனி ஸ்டாஃப், சயின்ஸ் ஸ்டாஃப் அந்த மாதிரி தனியாக போட்டு அவங்களோட